கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டுவர ஆளுநர் முயற்சி. டெல்லி சென்ற எடியூரப்பா குற்றச்சாட்டு. தமிழக மீனவர் கொல்லப்பட்ட சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கைக்கு இந்தியா கண்டனம். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சகட்டம். ஸ்பெக்ட்ரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்னுரிமை அடிப்படையில் விசாரிக்க தயார். அமைச்சர் பவன்குமார் பன்சால் தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை கொண்டுவர ஆளுநர் பரத்வாஜ் முயற்சி செய்வதாக முதல்வர் எடியூரப்பா குற்றம் சாட்டியுள்ளார். நில மோசடி விவகாரம் தொடர்பாக எடியூரப்பா மீது வழக்கு தொடர ஆளுநர் பரத்வாஜ் அண்மையில் அனுமதி அளித்திருந்தார். இதையடுத்து கர்நாடகாவில் பாஜக சார்பில் நேற்று முன்தினம் ஒருநாள் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் ஆளுநரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரை சந்திக்க முதலமைச்சர் எடியூரப்பா நேற்று புதுடெல்லி சென்றார். அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை சந்தித்து ஆளுநர் பரத்வாஜின் நடவடிக்கை குறித்து எடுத்துக் கூற இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஆளுநரின் செயல்பாடு கர்நாடக மக்களை மட்டுமின்றி ஜனநாயக முறையையும் அவமானப்படுத்தும் விதத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் கர்நாடக விவகாரம் குறித்து பாஜக தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவரை நேரில் சந்திக்க இருப்பதாக எடியூரப்பா தெரிவித்தார். இதற்கிடையே கர்நாடகாவில் பாஜக சார்பில் நடந்த முழு அடைப்பு காரணமாக சுமார் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற பந்த் காரணமாக மாநிலம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு பேருந்துகள் நிறுத்தப்பட்டது. ஒரு சில பேருந்துகள் மற்றும் கடைகளுக்கு தீ வைப்பு சம்பவங்களும் நடைபெற்றது. பந்த் காரணமாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு அனுப்பப்படாமல் தேக்க நிலை ஏற்பட்டதாகவும் ஒட்டுமொத்தமாக மாநிலத்திற்கு 2000 கோடி ரூபாய் அளவிற்கு தேக்கம் ஏற்பட்டதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையால் தமிழகத்தின் வேதாரண்யத்தை சேர்ந்த மீனவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வேதாரண்யத்தை சேர்ந்த மீனவர் ஜெயக்குமார் நேற்றைய முன்தினம் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கழுத்தை நிறுத்து கடலில் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. 11 மணி இங்கேருந்து புறப்படும் போது இலங்கை கடற்படை நேவல் அந்த தண்ணியில் பாய சொல்லாம இவங்க 2 பேரும் பாஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பையனை பாயாம இருக்கவும் கழுத்துல கயிறை மாட்டி தூக்கி தண்ணில் போட்டு இழுத்துக்கிறாங்க. 2 இழுப்பு இழுத்துக்கவும் கயிறுல இறுவி போச்சு. அதுக்கு பிறகு கயிற்று தூக்கி ஆளை பார்த்தாக்கா கயிற்று சுருக்கு தட்டின பிறகு பார்த்தாக்கா ஆளு முடிஞ்சு போயிட்டாள். மீனவனா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. நாங்க இந்த மீனும் கடல்ல பொழைக்கிறா இல்ல இதோட எங்க காலி பண்ண போறான்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கொலை செய்யப்பட்டு வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா தமிழக மீனவர் கொல்லப்பட்ட சம்பவம் கவலைக்குரிய விஷயம் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்றும் கூறியுள்ளார். தமது உத்தரவின் பேரில் இலங்கையில் உள்ள இந்திய தூதருக்கு தமிழக மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவது தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு உத்தரவு இட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பெருசுடன் எஸ்.எம். கிருஷ்ணா ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக நேற்று சென்னையில் முதலமைச்சர் கருணாநிதியை அவரது இல்லத்தில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே தமிழக மீனவர் ஜெயக்குமார் கொலையில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என்று இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. நாட்டின் 62வது குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற கண்கவர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். 62வது குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெறவுள்ள வண்ணமிகு விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரை நிகழ்த்த உள்ளார். இதைத் தொடர்ந்து முப்படை வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது.
இதற்காக முழு அளவிலான அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையும் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டன. இந்திய ராணுவத்தில் அண்மையில் இணைக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணைகள் ஆகியவை இந்த அணிவகுப்பின் போது எடுத்து வரப்பட்டது. இந்த அணிவகுப்பு ஒத்திகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் டெல்லியில் ராஜ்பத் மற்றும் செங்கோட்டை பகுதிகளில் குவிந்திருந்தனர். டூ ஸ்பெக்ட்ரம் உட்பட அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் முன்னுரிமையின் அடிப்படையில் விவாதிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் தெரிவித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் குளிர்கால கூட்டத்தொடரை முடக்கியது போல பட்ஜெட் கூட்டத்தொடரையும் எதிர்க்கட்சிகள் முடக்கலாம் என்ற அச்சம் மத்திய அரசுக்கு எழுந்துள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்த அவர், பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக அனைத்து கட்சிகளுடன் அரசு ஆலோசனை நடத்தும் என்றார். மேலும் 3 மாத கால பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறும் என்று தெரிவித்த பன்சால், நாடாளுமன்றத்தை தடையின்றி செயல்பட வைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கி வந்தது. தற்போது அந்த கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பரிசீலனை செய்யப்போவதாக தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வர இருக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமான முறையில் நடைபெற எதிர்க்கட்சித் தலைவர்களை விரைவில் சந்திக்க இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்திந்திய கட்டுமான உரிமையாளர்கள் மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தாம் விரைவில் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்களிடம் கோர இருப்பதாகவும் தெரிவித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மொத்தமாக முடக்கப்பட்டது போன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்கவும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து மசோதாக்களும் தங்கு தடையின்றி தாக்கல் செய்ய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கோர இருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே கட்டுமானத் துறைக்கு தொழில்களுக்கு என தனி அமைச்சகம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் பிரணாப் முகர்ஜி கூறினார். இவ்விவகாரம் குறித்து நாடாளுமன்ற சபாநாயகர் மீரா குமார் இருமுறை அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டியது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் மாநிலம் லால் சவுக்கில் தேசிய கொடியை ஏற்றி வைக்க பாஜக இளைஞர் அமைப்பினர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் இதற்கு அம்மாநில அரசு அனுமதி மறுத்துள்ளது. வரும் 26ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள லால் சவுக்கில் தேசிய கொடியை ஏற்ற பாஜகவின் இளைஞர் அணியிலான பாரதிய ஜன யுவ மோர்ச்சா என்ற அமைப்பு திட்டமிட்டுள்ளது. இதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த அமைப்பினர் காஷ்மீரில் குவிய தொடங்கியுள்ளனர். இதற்கு காஷ்மீர் மாநில அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று கூறி அனுமதி மறுத்துள்ளது. ஆனால் தடையை மீறி கொடியேற்றப்படும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. பாஜகவின் இந்த செயலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டின் அமைதியை கெடுக்கும் வகையில் அரசியல் கட்சிகள் குடியரசு தினத்தை அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இந்த பேச்சு காஷ்மீரில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே கர்நாடகாவிலிருந்து காஷ்மீருக்கு சென்ற பாஜக தொண்டர்கள் மகாராஷ்டிரா எல்லையில் ராணுவத்தினரின் உதவியுடன் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறை பஞ்சாபிலிருந்து காஷ்மீருக்கு செல்லும் பாதையை சீல் வைத்துள்ளது. பிஸ்ஸா, பர்கர் போன்ற ஜங்க் ஃபுட் உணவு விற்பனையை உலக அளவில் தடை செய்வது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று ஐநாவின் உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. மேற்கத்திய நாடுகளில் முக்கிய உணவாக பிஸ்ஸா, பர்கர் மற்றும் நூடுல்ஸ் ஆகியவை உட்கொள்ளப்படுகிறது. இதுபோன்ற விரைவு வகை உணவுகளை உண்பதன் மூலம் ஆண்டுக்கு 4 கோடி குழந்தைகள் உடல்நலம் பாதிப்படைவதோடு அதிக எடை மற்றும் அபரிதமான வளர்ச்சி ஆகியவை ஏற்படுவதாக ஐநாவின் உலக சுகாதார மைய ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த வகை உணவுகளை உண்பதன் மூலம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உடலில் கொழுப்புச்சத்து அதிகரிப்பதால் ஆண்டுதோறும் எதிர்பாராத மரணங்களும் நடைபெறுவதாக தெரிகிறது. குறிப்பாக இளம் வயதிலேயே மாரடைப்பு போன்ற கொடிய நோய்களால் இளைஞர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். சிறுவர்களுக்கு இரத்தத்தில் அணுக்கள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகின்றன. இது மட்டுமின்றி இளைஞர்களும் பாதிப்புக்குள்ளாகின்றனர்.
எனவே இவ்வகை உணவு விற்பனையை கட்டுப்படுத்துவது அல்லது தடை செய்வது குறித்து இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் பொதுக்குழுவில் கலந்து ஆலோசிக்க இருப்பதாக ஐநா அமைப்பு கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை கொண்டுவர ஆளுநர் பரத்வாஜ் முயற்சி செய்வதாக முதல்வர் எடியூரப்பா குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழகத்தின் வேதாரண்யத்தை சேர்ந்த மீனவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாட்டின் 62வது குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற கண்கவர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். 2G ஸ்பெக்ட்ரம் உட்பட அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் முன்னுரிமையின் அடிப்படையில் விவாதிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.